வணக்கம். நம்ம காளான் வளர்த்தோம் இல்லையா? அந்த வைக்கோல் தான் இது. இத என்கிட்ட நெறையா பேர் கேட்டிருக்கிறாங்க. காளான் வளர்த்த வைக்கோல நம்ம தூக்கி போட்டுறணுமா? இல்ல அத ரீயூஸ் பண்ணலாமா? அப்படின்ட்டு. அத தூக்கி போடக்கூடாது. அத பயன்படுத்தப்பட்ட அந்த வைக்கோல் ரொம்ப நல்ல ஆர்கானிக் மெட்டீரியல். அதில நெறைய சத்துக்கள் இருக்கு. நியூட்ரியன்ட்ஸ் நெறைய இருக்கு. இத நம்ம மாடி தோட்டத்துக்கோ, இல்ல தரை தோட்டத்துக்கோ யூஸ் பண்ணலாம். முதல்ல இந்த வைக்கோல நல்லா காய வைக்கணும். இந்த மாரி நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 2 மாதம் கிட்டத்தட்ட அறுவடை எடுத்தேன். 1 1/2 மாதம் நல்ல அறுவடை வந்தது. அதுக்கப்புறமா ரொம்ப அறுவடை குறைஞ்சுது. அப்போ நான் என்ன செஞ்சேன்னா, இந்த வைக்கோல எடுத்து வெயிலில் நல்லா 1 வாரம் பக்கமாக காய வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இதை செடிகளுக்கு மூடாக்கு மாதிரி போடலாம். மல்ச்சிங்னு சொல்லுவாங்க. மூடாக்காக போட்டோன்னா செடிகளில் இருக்கிற மண்ணில் இருக்கிற ஈரப்பதம் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். டக்குன்னு இந்த வெயில் நாளில் நம்ம தண்ணி எவ்வளோ தான் விட்டாலும் மண் காஞ்சி செடி வாடிடுறது. ஆனால் இந்த மாதிரி இலத்தழை மூடாக்கு போடும்பொழுது நல்லா மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நேரத்துக்கு இருக்கும். இந்த வைக்கோலை நம்ம நல்லா உதிர்த்து விட்டு அதில் மூடாக்கு மாதிரி போடலாம். இல்லாட்டி நம்ம மண் கலவையில் கூட கலந்துக்கலாம். அதுவும் இல்லைன்னா கிச்சன் கம்போஸ்டில் நம்ம செய்வோம் இல்லையா? அதில் ஆட் பண்ணிக்கிட்டா சூப்பரான உரமாக மாறிடும் இது. இதை நம்ம க்ரோ பேக்கில் மண் கலவையோடு சேர்க்கும்போது நல்லா சாயில் ஏரேஷன் நல்லா கிடைக்கும். செடிகளும் நல்லா ஆரோக்கியமாக வளரும். இந்த இந்த வைக்கோல் ரொம்ப சீக்கிரமாகவே மக்கி மண்ணோட மண்ணாக மாறி சத்தாக நிறைஞ்சு வேர்கள் வழியாக செடிக்கு கிடைக்கும். நான் இதை போட்ட பிறகு நல்லாவே பூக்களும் காய்களும் அதிகமாகவே கிடைக்க ஆரம்பிச்சுது. அதனால் இந்த காளான் வளர்த்த வைக்கோலை நீங்களும் வீணாக்காதீங்க. ஸ்மார்ட்டாக ரீயூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கார்டனிங் டிப்ஸ் நிறையா நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.